தோழர்களுக்கு வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய வஞ்சி நகரம், பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில், கள்ளங்காடு பகுதியில் சிப்காட் திட்டம் வருது. அந்த சிப்காட் திட்டத்துக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியரை பார்த்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைப்பதற்காக மதுரையை நோக்கி போன மக்களை ஜனநாயக பூர்வமாக போராட்டம் நடத்துறதுக்கு போகல, மதுரை ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்க போன மக்களை மனு கொடுக்க கூடாது என்று பாதியிலே வழியிலே மறிச்சு ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட காவல்துறை சட்டவிரோதமாக கைது செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஜனநாயக பூர்வமாக கூட மனு கொடுக்கறது கூட உரிமை இல்லை அப்படிங்கிற நிலையில இருந்து இந்த போராட்டத்தை மக்களினுடைய மனு கொடுக்கிற அந்த நிகழ்வை கூட தடுத்து நிறுத்துற நிலையில இருந்து தடுக்கிறாங்க. சட்டவிரோதமான கைது அப்படிங்கிற நிலையை தொடர்றாங்க. உடனடியாக தோழர்கள், தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற அமைப்புகள், ஜனநாயக இயக்கங்கள் மக்களுக்காக மக்களினுடைய போராட்ட களத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை ஆதரித்து தமிழக அரசினுடைய, தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்த சட்டவிரோத வேலையை கண்டிக்க வேண்டும் என்கிற திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு சட்டவிரோதமாக மக்களை கைது செய்கிறது. ஜனநாயக பூர்வமாக மனு கொடுக்கிற இந்த போராட்டத்தில் கூட மனு கொடுக்க கூடாது, மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க கூடாது என்கிற நிலையை சட்டவிரோதமாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மீதான தாக்குதலை தொடுக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற இயக்கங்கள், தோழர்கள், ஜனநாயக சக்திகள், புரட்சிகர இயக்கங்கள் இந்த தமிழ்நாடு அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தி போராடுகிற மக்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் தோழர்களை தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். இதை உடனடியாக தமிழகம் தழுவிய செய்தியாக இதை மாற்றி அமைக்க வேண்டும். வழக்கறிஞர்கள், தோழர்கள் சங்கங்களின் வாயிலாக, நீதிமன்றங்களின் வாயிலான போராட்டங்களை முன்னெடுக்கவும் இதன் வாயிலாக நான் கோரிக்கையாக விடுக்கிறேன். தோழர் ஏற சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். தோழர் யாரும் ஏற வேண்டாம், தடுக்க வேணாம், ஏறட்டும், ஏற சொல்லுங்க, தடுக்க